Welcome to Commerce Engineering Channel. இந்த வீடியோவில் பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் டு யூ மீன் பை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன, அதோட மீனிங், டெஃபினேஷன், அப்ஜெக்டிவ், டைப்ஸ், இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி பார்க்க போகிறோம். மீனிங் ஆஃப் financial statement. Financial statements are formal records of business performance. Financial statement அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு அஃபிஷியல் ரெக்கார்ட். They show financial result and position of business. பிஸ்னஸ்க்கு ப்ராஃபிட் வந்துச்சா இல்லை லாஸ் வந்துச்சா, ஃபினான்ஷியல் பொசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வீக்காக இருக்கா அப்படிங்கிறத இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெளிவாக சொல்லுது. ப்ரிப்பேர்ட் அட் த எண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் பீரியட். அக்கௌண்டிங் பீரியடோட முடிவில், அதாவது இயர் எண்டில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணப்படுகிறது. டெஃபினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் அக்கௌண்டிங் ரெக்கார்ட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டைரெக்டாக டிரான்சாக்ஷன் நடக்கும்போதே ப்ரிப்பேர் பண்ணப்படுறது கிடையாது. ஆல்ரெடி டிரான்சாக்ஷன்லேருந்து நம்ம கிரியேட் பண்ண ரெக்கார்டு மூலமாக அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு சம்மரி தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். சம்மரைஸ் இன்கம், எக்ஸ்பென்சஸ், அசட்ஸ் அண்டு லயபிலிட்டிஸ். இன்கம், எக்ஸ்பென்சஸ், அசட், லயபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ஷார்ட்டாக கிளியராக காட்டக்கூடிய ஒரு சம்மரைஸ்டு ரிப்போர்ட் இது. யூஸ்டு பை மேனேஜ்மெண்ட் அண்ட் அதர் யூசர். மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டார், கிரெடிட்டார், கவர்மெண்ட்ஸ்னு எல்லாரும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட மெயின் அப்ஜெக்டிவ் மொத்தம் 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், டு அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். பிஸ்னஸ்க்கு ப்ராஃபிட் வந்துச்சா இல்லை லாஸ் வந்துச்சா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. செகண்ட், டு நோ ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ். பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் பொசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வீக்காக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. தேர்டு டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் டு யூசர்ஸ். டிஃப்ரெண்ட் யூஸருக்கு தேவைப்படுற யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. டைப் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் 3 மெயின் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரேடிங் அக்கௌண்ட், செகண்ட் ஒன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், தேர்ட் ஒன் பேலன்ஸ் ஷீட். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பர்பஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட். ப்ரிப்பேர் டு ஃபைண்ட் கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ். பிஸ்னஸ் கிராஸ் ப்ராஃபிட்டில் இருக்கா அல்லது கிராஸ் லாஸில் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணப்படும். இன்க்ளூட் டைரக்ட் இன்கம் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது பர்ச்சேஸ், சேல்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மாதிரி டைரக்ட் ஐட்டம் மட்டும்தான் வரும். ப்ரிப்பேர்டு ஃபார் எ ஸ்பெசிஃபிக் பீரியட். இது ஒரு ஸ்பெசிஃபிக் அக்கௌண்ட் பீரியடுக்காக ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணப்படுகிறது. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு பிறகு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா, ப்ரிப்பேர் டு ஃபைண்ட் நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட மெயின் எய்ம் நெட் ப்ராஃபிட் அல்லது நெட் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. இன்க்ளூட் இன்டைரக்ட் இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ். சேலரி, ரெண்டு, இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி இன்டைரக்ட் இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் மட்டும் இதில் இன்க்ளூட் ஆகும். ஷோஸ் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஓவராலாக பிஸ்னஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறத இது காட்டும். நெக்ஸ்ட், பேலன்ஸ் ஷீட். ஷோஸ் ஃபைனான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ். பேலன்ஸ் ஷீட் பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் பொசிஷனை காட்டக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ப்ரிப்பேர்ட் அண்ட் பர்டிகுலர் டேட். இது ஒரு பீரியடுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது இல்லை, ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஷோஸ் அசட், லயபிலிட்டிஸ் அண்ட் கேபிட்டல்ஸ். அசட், லயபிலிட்டி, கேபிட்டல் எல்லாம் பேலன்ஸ் ஷீட்டில் கிளியராக காமிக்கும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஹெல்ப்ஸ் இன் டெசிஷன் மேக்கிங். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டெசிஷன் மேக்கிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஷோஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி அண்டு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த். பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபுளாக இருக்கா, ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் காட்டும். யூஸ்ஃபுல் டு மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்டார் அண்ட் கிரெடிட்டார். மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்டார், கிரெடிட்டார் எல்லாருக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல் டாக்குமெண்ட்டாக இருக்கும். ஃபைனலாக சொல்லணும்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஹோல் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை சம்மரியாக தருது.
பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ண இது ரொம்ப எசென்சியல். ஃபியூச்சர் பிளானிங்க்கு ஸ்ட்ராங் பேஸாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள்.